நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு கிண்டல் பண்ணணும்னு எனக்கு துளி கூட என்ன இல்லைண்ணா. அண்ணி பெரிய பெரிய கனவை பற்றியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அந்த கனவுங்களோட உண்மை என்னென்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் இருங்கண்ணா. அம்மா வாங்க பாருங்க. அப்பா நீங்களும் பாருங்க. வாங்கண்ணே பாருங்க. அண்ணி நீங்களும் பாருங்க. அண்ணா இது இன்டர்நேஷனல் லெவலில் நடக்க போகிற காம்படிஷன். ஆனால் இது மரீனா பே சாண்ட்ஸ் சிங்கப்பூரில் நடக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்களேண்ணே, இந்த உலகத்தில் இருக்கிற லட்சம் பேர்லேருந்து ஒரு 100 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு 10 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 10 பேரில் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு என்ன தோணுது? உங்களால் அது ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சந்தியா, மோகன், நம்ம மோகன் சொல்றது சரின்னு தான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இந்த போட்டியில் கலந்துக்க எந்த தகுதி இல்லை சந்தியா. நான் இதுல கலந்துக்க போறதில்ல. இது எவ்வளவு பெரிய போட்டி நீங்களே பாத்தீங்கல்ல. என்னை விட பெரிய பெரிய திறமைசாலிகள் அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்க வெறும் ஒரு சாதாரண ஸ்வீட்டு கடைக்காரன் தானே சந்தியாண்ணா. இந்த கனவு உண்மையாகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை சந்தியா. எனக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் சிரிப்பாங்க. நிச்சயமா இந்த போட்டியில் நான் கலந்துக்க முடியாது. வேண்டாம். என்னங்க, முயற்சியே பண்ணி பார்க்காம என்னால முடியாதுன்னு நீங்க எப்படிங்க சொல்லலாம்? சமைக்கிறது வெறும் வேலையை மட்டும் நீங்க பார்க்கலங்க, அது விருப்பத்தோட செய்றீங்க. இந்த ஊர்ல எந்த விசேஷம்னாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உங்க கடையில இருந்து ஸ்வீட் வருங்கிறதுனாலதான். இந்த பேர் ஒன்னும் உங்களுக்கு சும்மா கிடைக்கலங்க. கஷ்டப்பட்டு இதை நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. உங்க சிரமத்திலையும் விடா முயற்சியும் கிடைச்சது. இந்த போட்டி வெளிநாட்டில் நடக்குது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இதுவும் ஒரு சமையல் போட்டி தானே. என்னங்க என்னங்க, நீங்க அங்க பேச போற பாஷையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சமையல் அப்புறம் சங்கீதம் ரெண்டுத்துக்கும் எந்த பாஷையும் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல. இங்க பாருங்க, ஜூலியானோட பாஸ்போர்ட் ரோட்ல கடந்தது. அந்த பக்கமா எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து போவாங்க. ஆனா அந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சது. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து உங்க கையில பண்ணதை அவங்க சாப்பிட்டாங்க. அது ரொம்ப பாராட்டினாங்க. ஏன், அவங்க வெளிநாட்டுக்காரங்க. அவங்க இது மாதிரி ஒரு சாப்பாட்டை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கவே மாட்டாங்க. நம்ம பாஷை அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட பாஷை நமக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க உங்க சமையலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களை பாராட்டினாங்கல்ல. ஏன், எதுக்காங்கங்க? அதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்ககிட்ட இருக்கிற திறமை மட்டும்தான். அவங்களாதான் இந்த போட்டியை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நீங்க இதுல கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க தான் சொன்னாங்க. ஏன்னா உங்க சமையல சாப்பிட்டதால உங்களோட திறமை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.
இது பாருங்க, இது உங்க திறமைக்கான நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தன்னால நம்மள தேடி வந்திருக்கு. தயவு செஞ்சு இது எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. வெற்றி தோல்வியை பத்தி நான் பேசல. இந்த உலகம் உங்களோட திறமையை தெரிஞ்சுக்கணுங்கிறதான் பேசுறேன். எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த குடும்பத்துக்கே உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்களால நல்லா சமைக்க முடியும்னு, உங்களோட திறமை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களோட கைப்பட்ட சாப்பாட்டோட ருசி மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையோட ருசியே மாறிடும். அப்படி இருக்கும்போது ஏன் வேணாங்கிறீங்க? சத்யா, உங்களுக்கும் இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்கிட்ட ஏதோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதா நீங்க எல்லாம் நம்புறீங்கல்ல? அதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தாளுங்க. ஆனா நான் அவ்வளவு பெரிய ஆளா ஒண்ணும் இல்லை சந்தியா. அந்த மாதிரி பெரிய போட்டியில் கலந்துக்கிறதுக்கு தனி தகுதியே உண்டு. நான் அதில் கலந்துக்கணும்னு நினைச்சதே தப்பு. விக்ரம், நீ சொல்ல, நான் சொல்றது சரியா தப்பா? நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுதுண்ணா. அந்த நாட்டோட பழக்க வழக்கம் தெரியாது, பாஷை தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுக்கு போய் அந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பா தெரியுதுண்ணா. இது சாத்தியமே இல்லை. அண்ணா, நீங்க என்னையும் எடுத்துக்கங்க. நம்ம கடையில நான் விலை உயர்ந்த புடவை எத்தனை வாங்கி வச்சாலும் சரி, வெளிநாட்டுக்காரங்க வந்து அதை வாங்குவாங்களா? சூர்யாண்ணா, நல்லபடியா போயிட்டு இருக்க உங்க வியாபாரத்தை விட்டு இங்க இருந்து அங்க போய் அங்க தோத்து இங்க திரும்ப வந்தீங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லபடியா போயிட்டு இருக்க உங்க வியாபாரத்தை விட்டு இங்க இருந்து அங்க போய் அங்க தோத்து இங்க திரும்ப வந்தீங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. நீங்க இப்படி இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஆமாங்கண்ணே, நமக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். இனிமே இந்த வீட்ல எல்லாம் சந்தியாக்கா நினைச்சபடி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இவங்க பக்கமா நான் பேசினா அது எனக்கு நல்லது. நீங்கெல்லாம் சொல்றது தப்புங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா ரொம்ப புத்திசாலி, ரொம்ப படிச்சவங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவங்க இந்த உலகத்தெல்லாம் பார்த்தவங்க, அவங்களுக்கு தெரியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, சந்தியா அக்கா மாமாவை இந்த போட்டியில கலந்துக்க சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இல்லாம இருக்காது. எனக்கு என்னமோ மீனாட்சி சொல்றது சரியா படுது. இங்க பாருங்க, கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி வாழ்றது வேற, கடலுக்கு போய் தனியா வாழ்ந்து காட்டுறது வேற. நான் ஒத்துக்கிறேன், இது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா செய்ய முடியாதுன்னு ஒண்ணும் இல்லைல்ல. அதோட சுலபமா இருந்தா அதை ஏன் ஒரு போட்டின்னு சொல்லணும்? இங்க பாருங்க, என்ன பொறுத்தவரை நம்ம சூர்யா இந்த போட்டியில கலந்துக்கணும். எனக்கு என்னமோ அதுதான் சரின்னு படுது. அத்தை, இத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஏன்னா உங்க புள்ளைய பத்தி எல்லாரை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சந்தியா, இந்த போட்டி உனக்கு தகுந்ததும் இல்ல, எனக்கு தகுந்ததும் இல்ல. இதுக்கு போக வேண்டியது அவன். அவனே போக மாட்டேன்னு சொல்றப்போ அவனை வற்புறுத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அதுக்கு இல்ல, விஷயத்தை இப்படி பெருசு பண்றதால எதுவுமே நடக்க போறது இல்ல.
எல்லாரும் ஏன் இங்கே நின்று என் முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் அவங்கவுங்க வேலையை கவனிங்க. போங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க, உங்களுக்கு நான் எப்பவுமே தனியா தான் சொல்லணுமா? நீங்களும் போங்க. என்னங்க, நான் பேசுறது கேக்குதா? எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. உங்களுக்கு தெரியுமா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த ரூம்ல ஏதோ ஒரு பேய் பிசாசு என்ன சுத்துற மாதிரியே தோணுது. எனக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. என்னங்க, நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு தாய்க்கு எப்படியெல்லாம் இருக்கோ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் அதே மாதிரி தோணுமாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நம்மளோட பொண்ணோ இல்ல பையனோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களும் வயத்துல பயந்துட்டு இருப்பாங்கல்ல. வேண்டாப்பா கண்ணா, நீ பயப்படாத. உன்னோட அப்பா இங்க பக்கத்துல தான் இருக்காரு, ஆனா கொஞ்சம் தூரமா இருக்காரு. நீ பயப்படாத. நம்ம இருக்கிறது பிள்ளையார் தெருவுல. இங்க பேய் பிசாசுலாம் இருக்காது. இங்க பிள்ளையார் இருக்காருல்ல, அவரே பாத்துக்குவாரு. நம்ம பாதுகாப்பா தான் இருக்கோம். நீ எதுக்கும் பயப்படாத. என்னங்க, என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. உங்களோட குழந்தைக்கும் தாங்க. இது போதுங்க. தூரமா இருந்த நீங்க பக்கத்துல வந்துட்டீங்கல்ல, பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படியே நம்ம குழந்தைய காரணம் காட்டி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என் பக்கத்துல வந்து படுக்கிற மாதிரி பண்ணுவேன். நான் இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு சந்தியா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பாவம், நான் முடியாதுன்னு சொன்னதுனால கண்டிப்பா சந்தியா வருத்தப்படுவாங்க. சந்தியா கிட்ட முதல்ல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசிடணும். சந்தியா, உங்களுக்கு தெரியுமா சந்தியா, சில நேரத்தில் கடைக்கு வர கஸ்டமர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கடைக்கு வந்தான். அவன் எல்லா ஸ்வீட்டோட ரேட்டையும் எவ்வளோன்னு கேட்டே வந்தான். கடைசியில் எல்லா ஸ்வீட்டையும் சேர்த்து 1 கிலோ கொடுங்கன்னு சொல்லிட்டான். நம்ம சோட்டு அவனை பார்த்து ரொம்ப கோவப்பட்டான் தெரியுமா? என்னங்க, ஜிலேபி மட்டும்தான் உங்களால நல்லா ருசியா செய்ய முடியும். இப்படி பேசி மழுப்பெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால சொல்ல வரத தெளிவா சொல்லுங்க. சந்தியா இருங்க,
அது இல்லை சந்தியா, நீங்கள் எவ்வளவோ ஆசைப்பட்டு இந்த போட்டியில் கலந்துக்கோன்னு சொல்லி கேட்டீங்க. ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்கும்னு நினச்சேன். அதான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஏதாவது உங்ககிட்ட உளறிட்டு இருந்தேன். எனக்கு பொய் சொல்றதுல விருப்பம் இல்ல. உங்க மேல எனக்கு கோவம் வந்தது உண்மைதான். ஆனா இப்ப எனக்கு எந்த கோவமும் இல்ல. சந்தியா, நீங்க உண்மையிலே ரொம்ப புத்திசாலி சந்தியா. என் பலவீனத்தையும் பிரச்சனையையும் நீங்க எப்படி அவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆமாங்க, உங்க பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கான தீர்வையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா அது எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க பிரச்சனைக்கு காரணம் என்ன? உங்க மனசுல இருக்கிற பயம் தானே? அந்த பயத்தினாலதான் உங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லாம ஆயிடுச்சு. அதனால இந்த பயத்தை போக வைக்கிறதுக்கு என்கிட்ட நல்ல வழி இருக்கு. சந்தியா, எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க நீங்க? இது பாருங்க, முதல்ல ஒரு விஷயத்த மறந்துருங்க. நீங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன ஸ்வீட் கடைக்காரன்றத மறந்துருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுங்கிறதையும் நீங்க மறந்துடணும். ஒண்ணு நீங்க மறந்துடாதீங்க, உங்க கையில பிடிச்சிருக்கிற கரண்டி நிறைய மந்திர சக்தி இருக்கிற மந்திரக்கோல்னு நினைங்க. அதோட மந்திர சக்தியால இந்த ஊர் மொத்தமா ஒண்ணா இருக்குன்னு நினைங்க. என்னங்க, நீங்க உங்களோட கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே இந்த கனவு காணுங்க. சந்தியா, கண்ணை திறந்து வச்சுட்டு யாராவது கனவு காணுவாங்களா? கனவுங்கிறது தூங்கும் போது தானே வரும். அதெல்லாம் இல்லைங்க. உண்மையான கனவு என்ன தெரியுமா? கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே கனவு காணணும். அந்த கனவை நம்ம நிறைவேற்றிக்கணும். நான் இந்த மாதிரி எத்தனையோ கனவு கண்டிருக்கேன். என்னங்க, யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணிக்கங்க. இங்க இருந்து நீங்க ஒரு விமானத்துல உட்காந்துக்கிட்டு அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக போறீங்க. நம்ம நாடு மொத்தமும் உற்சாகத்துல எவ்வளவோ ஆசைகளோட நீங்க டிவில சமைக்கிறத பாத்துட்டு இருப்பாங்க. இது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அங்க உங்க முன்னாடி அத்திய மாமா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுல ஒரு பெருமை தெரியுது, ஒரு சந்தோஷம் தெரியுது. அப்புறம் மோகன பாருங்க, அவன் முகத்துல ஒரு சிரிப்பு தெரியுது, அத பாருங்க. அப்புறம் சவிதா, உங்களோட தங்கச்சி, சிரிப்பு தெரியுது, அத பாருங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றா, அத பாருங்க. ஏன்னா டிவில வராரு, அத பாருங்கன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்றா. அத யோசிச்சு பாருங்க. பாருங்க சவிதாவோட முகம் எப்படி ஜொலிக்குதுன்னு. அப்புறம் எல்லாரும் திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. எனக்கு எல்லாரும் எப்படி கை தட்டுறாங்க பாருங்க. இந்த மொத்த நாடு மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே உங்களை பார்க்கும். நீங்க அந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்க. நீங்க வின் பண்ணிட்டீங்க. World Star Cook Award goes to Surya. என்னங்க பாருங்க, அத்தியும் மாமாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. அவங்களால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. கண்ணா சூர்யா, உண்மையிலே ஒன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அப்புறம் மாமா சந்தோஷம் தாங்காம டான்ஸ் ஆடுறாரு. அப்புறம் நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. நான் உங்களோட மனைவியை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட புருஷன் அவரோட மனசுல இருக்கிற பயத்தை தோக்கடிச்சு வெளிநாட்டுக்கு போய் ஒரு போட்டியில ஜெயிச்சிருக்காரு. எனக்கு இந்த அவார்டு ஜெயிச்சிருக்காரு. வேர்ல்ட் ஸ்டார் குக். அவர் அந்த போட்டியில ஜெயிச்சிருக்காரு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. என்னங்க, நீங்க இதெல்லாம் உணர்ந்து பாக்குறீங்கல்ல? உங்களால உணர முடியுதுல்ல? சொல்லுங்க. அண்ணா, நீங்க உண்மையில கலக்கிட்டீங்க. நீங்க வேர்ல்ட் டாப் குக் ஆயிட்டீங்க. அண்ணே, இனிமே எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க போறாங்க. வாவ் அண்ணா, சூப்பர் கரெக்ட்டீங்க. நீங்க அண்ணா அவார்ட் வாங்கிட்டாரு. எஸ். என்னங்க, பாத்தீங்களா? இந்த கனவு ரொம்ப நல்லா இருக்குல்ல? கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கண்ட கனவு மாதிரியே இல்லல்ல?
ஆமா சந்தியா, நீங்க சொல்றதுல உண்மைதான். இன்ன வரைக்கும் எங்க அப்பா அம்மா கண்ணில் அவங்க என் மேல வச்சிருக்க பாசத்தை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் மட்டும் இப்படி ஒரு சாதனையை பண்ணா எவ்வளவு பெருமையா இருக்கும் அவங்களுக்கு. உண்மையா சொல்றேன் சந்தியா, நான் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.